ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பேங்கிள் ஸ்டாண்ட் இன்னும் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா? அது தேவையே இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளான திங்ஸை வச்சு நம்ம எப்படி வீட்டிலையே ஸ்டாண்டு பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நான் அடுப்பில் சின்னுக்கோழியை ஹீட் பண்ணிக்கிறேன். ஹீட் பண்ணிவிட்டு கட்டப்பை இருக்கு இல்லைங்களா, அதோட ஹேண்டிலில் நான் ஒரு 4 இடத்துல ஹோல் போட்டுக்கிறேன். என்கிட்ட இருக்கிற 4 வேஸ்ட்டான சீப்பை எடுத்துக்கிறேன். ஸோ இதில் நல்லா ஹோல் போட்டுக்கோங்க. 4 ஹோல் போட்டுக்கிட்டு 4 சீப்பு எடுத்து வச்சுக்கோங்க. உங்ககிட்ட வேஸ்ட்டாக எக்ஸ்ட்ரா பழைய சீப்பு இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கோங்க. அந்த சீப்பில் இருக்க இடையில பல்ல எடுக்கிறதுக்காக நான் கத்தியை ஹீட் பண்ணிக்கிட்டு அந்த இடையில இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பல்லெல்லாம் இடையில இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த சீப்புக்கு மேலேயும் கீழேயும் மட்டும் ஒரே ஒரு பல்லை மட்டும் கட் பண்ணாமல் நீங்கள் ஹேண்டிலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் பேங்கிள்ஸை நம்ம கோர்க்கும்போது கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக 2 பல்லை மட்டும் அப்படியே விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் 4 சீப்பையும் என்கிட்ட இருந்த சீப்பை நான் கட் பண்ணிக்கிட்டேன். இது இப்போ எப்படின்னா அந்த ஹோலில் அப்படியே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அந்த 4 சீப்பையுமே அந்த 4 ஓட்டையில் நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். நல்லா சீப்பு சென்டராக இருக்கிற மாதிரி இங்கிட்டு பாதி தெரிகிற மாதிரி கோர்த்து வச்சுக்கிட்டேன். இப்போ அதுக்கு கீழே பாட்டமில் ஸ்டாண்டு மாதிரி வைக்கிறதுக்காக சிரட்டை ஒன்று எடுத்திருக்கேன். நம்ம தேங்காயிலேருந்து வர சிரட்டை, அந்த சிரட்டையை கவுத்தி வச்சு அதில் அப்படியே ஹோல் மாதிரி போட்டு அதை அப்படியே நிப்பாட்டி வச்சிட்டோம்னா கீழே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இது எங்கள் வீட்டில் இருக்க பேங்கிள்ஸை இப்போ நான் கோர்த்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் க்யூட் பேபி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,